அகமதாபாத் விமான விபத்தில் ஒருவரை தவிர அதில் பயணித்த 241 பேரும் உயிரிழந்தனர். இதனிடையே புறப்பட்ட சில நொடிகளில் விமானம் வெடித்து சிதறிய சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 230 பயணிகள் 12 விமான குழுவினருடன் ஏர் இந்தியா போயிங் 787-8 ட்ரீம்லைனர் விமானம் நேற்று மதியம் 1:39 மணிக்கு புறப்பட்டது. லண்டன் நோக்கி பயணித்த விமானம் புறப்பட்ட ஒரு சில நிமிடங்களில் மெகானி நகர் என்ற இடத்தில் கீழே விழுந்து வெடித்து சிதறியது. 625 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறும் பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இந்த கோர விபத்தில் குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி, 2 விமானிகள், விமான ஊழியர்கள், பயணிகள் என 241 பேர் உயிரிழந்தனர். லண்டனில் உள்ள தனது மகள் ராதிகா ரூபானியை சந்திப்பதற்காக சென்ற விஜய் ரூபானிக்கு முதல் வகுப்பில் 2வது இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த கோர விபத்தில் விஸ்வாஸ்குமார் ரமேஷ் என்ற ஒரு பயணி மட்டும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். விமான நிலையத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிஜே மருத்துவக் கல்லூரியின் மாணவர் விடுதி மீதுதான் விமானம் விழுந்து நொறுங்கியது. மாணவர்கள் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது விமானம் கட்டடம் மீது விழுந்தது. இதில் மருத்துவ மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் படுகாயம் அடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அகமதாபாத் சிவில் மருத்துவமனைக்கு 265 உடல்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே விபத்து நடந்த இடத்தில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து மருத்துவமனைக்கு சென்ற அவர் விமான விபத்தில் உயிர் தப்பிய விஸ்வாஸ்குமார் ரமேஷை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் விபத்தில் சிக்கி காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் மருத்துவ மாணவர்களையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் DNA பரிசோதனை செய்து அனைத்து உடல்களும் அடையாளம் காணப்பட்ட பிறகு இறப்பு எண்ணிக்கை குறித்து அறிவிக்கப்படும் என்றார். मगर 1.25 लाख लीटर ईंधन विमान के अंदर ही था और लगभग गर्मी तापमान इतना ऊंचा हो गया कि किसी को बचाने की मौका ही नहीं मिला. இதனிடையே உயிரிழந்தோரின் விவரங்களை அகமதாபாத் சிவில் மருத்துவமனையில் அறிவிக்கும் போது உறவினர்கள் கதறி அழுதது காண்போரை கலங்கச் செய்தது. விமான விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு டாடா குழுமம் தலா 1 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரின் செலவை டாடா குழுமம் ஏற்கும் என்றும் சேதமடைந்த பிஜே மருத்துவக் கல்லூரிக்கு புதிய கட்டடம் கட்டித்தரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விபத்து நிகழ்ந்த இடத்தை பார்வையிட பிரதமர் மோடி இன்று அகமதாபாத் செல்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.